وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நெஞ்சிலிருந்து பேச வைப்பவன் யாரும் இல்லை, உங்களிடத்து கேட்க வைப்பவன் யாரும் இல்லை. இந்த இல்லல்லாஹை சதா வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் நசீபாக்கி புரிவானாக. நான் மாணவர்களுக்கு ஒரு சில நசீகத்துகளை வருங்கால வாழ்க்கைக்காக வேண்டி சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நான் ஓய்வு முடிச்சிட்டோம், இதோட இல்மு முடிஞ்சிச்சு நினைக்கூடாது. இனிமேல் தான் இல்மை வளர செய்ய வேண்டும். இப்பதான் இல்மை அவசியத்தை விளங்கி இப்ப இல்மை வளர வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஏதோ ஓய்வு முடிச்சிட்டோம், கிதாப் முடிச்சிட்டோம், இனிமே ஓத தேவையில்லை என்று நினைக்கக்கூடாது. நான் ஒரு பிகினிங் ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான். இந்த ஷேகனான் பைதினாவது சொன்னாங்க, தாலிபுல் இல்மி தகஃபரல்லாஹு ரிஸ்கஹு, இல்மை தேடக்கூடியவருக்கு ரிஸ்கை அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நமக்கெல்லாம் அல்லாஹ் என்ன வாரம் தேடனா அல்லாஹ் ரிஸ்கை பொறுப்பேற்றுட்டார். இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடு யாருக்கு தெரியுமா? தக்காளி என்ன விலை தெரியுமா? இன்னைக்கு யாருக்கு சொல்றது? தக்காளி என்ன விலைவா தெரியுமா? பீன்ஸ் என்ன விலை தெரியுமா? இல்ல, பீன்ஸ் 180 ரூபாய், பீன்ஸ் 180 ரூபாய். இந்த மாதிரி தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அண்ணாவதுல என்ன விலைன்னு கூட தெரியாம அல்லாஹ் கொடுத்துடுறான். நல்லா சேம சொன்னாங்க. இதே மாதிரி மௌத் வரைக்கும் இனிமே தெரியுதே இருந்தேன்னா மௌத் வரைக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டே இருப்பான்னு சேர்க்கிறேன். ஓய்வு முடிச்சுட்டும் அவன் நினைச்சிடக்கூடாது, இல்மு தேடிக்கிட்டே இருக்கணும். அல் ஹிக்மத்து தால்லத்து முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமின் ஞானம் இருக்குது, உன்னுடைய காணா போன பொருள் இது எனக்கு தெரியிட்டே இருப்பான், அவன் எங்கதான் எடுத்துக்குவான்னு சொன்னான். அதனால இல்மு தேடிக்கிட்டே இருக்கு. இனிமேதான் இன்னும் அதிகம் ஆர்வம் அதிகமாகணும். இல்மு அதிகம் தேடிக்கிட்டே இருக்கும். இதோட தூக்கி வச்சிடக்கூடாது. டெய்லி குர்ஆன் படிக்கணும், வரணும், தஃசீர் படிக்கணும், உஸ்தாத் படிக்கணும். வஃபாத்தாயிட்டாங்களே நூறுசலாம் வந்திருந்தவங்க ஜமால் நாயகரை மகாராஜ், அவங்க முன்னாடி எப்போ போய் பார்த்தாலும் இப்ப அவங்க உஸ்தாத் கிட்ட பிறகு அவங்க பார்க்கறதுக்கான எப்போ போய் பார்த்தாலும் முன்னாடி மிஷ்காத் கிட்டாபு, எப்போ பார்த்தாலும் மிஷ்கா பதிலே இருப்பாங்க. மிஷ்காத் அதிகமா முத்தாரா செய்வாங்க, சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. மிஷ்காத்துல எல்லா இதுமே இருக்குப்பா, முத்தா செய்ய கிடைக்க சொல்லுவாங்க. தந்தையா இருந்தா போன் பண்ணி கேட்பான். அந்த மாதிரி இனிமேல் நீங்க உங்களுடைய ஹதீஸுடைய இல்மை நீங்கள் இன்னும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஏதோ வரதான் பண்ணோம், வெள்ளிக்கிழமை வாட்ஸ்அப் பார்த்தா பயன் கேட்டோம், பயன் பேசி விட்டோம், அப்படி இல்முக்கும் தொடர்பு இல்லாம இருக்கக்கூடாது. ஹதீஸ் கிதாபுகளை அதிகமாக முத்தாலா செய்ய வேண்டும். இப்போ நம்ம சர்க்கார் நாயகம் இர்ஃபானி சர்க்கார் நீங்களாம் பார்க்கலாம், அவங்க குரூப் சுத்தி கிதாபு வந்தார். இந்த வயசுல அவங்க 85 வயசுல அவங்க உட்கார்ந்து உருது கிதாபுகளை உதாரணே இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முதலாம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல பார்த்தாலும் கிதாப் இப்போ பார்த்தாலும் கிதாப் முத்தாலா செய்வோம். அந்த கிதாபுடைய முத்தாலா பண்ணக்கூடாது, அதிகமாக கிதாப் முத்தாலா செய்யணும். இரண்டாவது செய்தி, இதோட படிப்பு முடிச்சடைக்கூடாது. இன்னும் நமக்கு என்ன அதிக படிப்பு தேவை அதை விளைக்கணும். நல்லா யார் ஹாபிஸாக இல்லையா மாணவர்கள் ஹிப்ஸ் பயிற்சி முயற்சி பண்ணுவோம். குறிப்பா ஹாபிஸா யாரும் கேட்டேன், நீங்க சொல்லுவாங்க, நீங்களாம் ஹாபிஸா இருக்கீங்க, ஹாபிஸா கவலையா இருக்குமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆயத்து டக்கு பேச சொல்லுவேன். ஆயத்து கவரா வாசிச்ச பேச சமயத்துல குரான் டக்குன்னு என்ன ஆயத்து இருக்க முடியல, ஹாபிஸா இல்லையே கவலையா இருக்கும் சர்க்கார் நான் சொல்லுவோம், பேசுவோம் சொல்லுவோம். அது மாதிரி குரான் ஹாபிஸா இருந்தா தண்ணி பாக்கி குரானுடைய எந்த ஆயத்தையும் டக்குன்னு ஞாபகம் ஒரு தவறு இல்லாம சொல்லக்கூடிய பாக்கி கிடைக்கும். நான் யாருக்கு அல்லா தோப்பி செஞ்சிருக்கானோ கொஞ்சம் முயற்சி பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் முயற்சி பண்ணா ஹாபிஸ் ஆயிடலாம், பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஒரே வருஷத்துல இப்ப எங்க மகன் சயீத் அஹமது ஆலிமானார் ஒரே வருஷத்துல ஹாபிஸ் ஆயிட்டாரு. கொஞ்சம் முயற்சி பண்ணா ஹாபிஸ் ஆயிடலாம். இர்ஷாத் ஒரே வருஷத்துல ஹாபிஸ் ஆயிட்டாரு. அது மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணி ஹாபிஸ் ஆகலாம். ஆகக்கூடிய இல்மை இதோட முடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி படிச்சவங்க பிகா படிச்சவங்க இதோட பிகா முடிச்சு போச்சு அப்படின்னு கூடாது. மேல எம்கா படிக்கணும், பிபிஏ பிஎல் படிக்கணும், என்னவெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃபி. பலகீனமான முஃமினை விட கவியான முஃமின், சக்தியுள்ள மனிதன் அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமானவனாக நலவானவனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லஈஃபான முஃமினை விட கவியான முஃமின் சொன்னா இது உடம்பு சத்தியார்த்தம் கிடையாது. பொருளாதாரத்துல, பொருளாதாரத்துல, படிப்புல, எல்லா விஷயத்திலுமே யாருக்குமே நம்ம நல்லா பேச முடியும். நல்ல பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான், நல்ல பொருளாதாரத்துல படிப்புல இப்படிப்பட்ட மூமின் ஆகிறவர் பொருளாதாரத்துல முயற்சியில குறைந்த லைஃபான மூமினை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவெல்லாம் உனக்கு பயன்படும். அப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படு, பேராசைப்படு. என்ன கல்வியாக பிஎல் படிப்பா, பிபிஏ படிப்பா, மேல வக்கீலாகணுமா, என்ன உனக்கு பயன் தருமோ அப்படிப்பட்ட எல்லா கல்வியும் நீ ஆசை கொள். வஸ்தைபில்லா, அல்லாஹ் உதவி கேட்க, அல்லாஹ் செய்ய, யாராவது துவா செஞ்சுட்ட பிராக்டிஸ் ஏழாமலாக என்ன முடியாதுப்பா, அப்படி ஏழாமலாக இன்னும் முயற்சி சில கூட சொல்லி காமிச்சேன். நம்ம யூசுப் போராட்ட, நீ பேசி படிச்சிருக்கப்பா, அது விட்டுறாத. நீ எம்எஸ்சி பேசி படிச்சு நீ விட்டுட்ட, அந்த பேசியில பயக்கிறாரு. இந்த எம்எஸ்சி படி, என்னெல்லாம் உன்னால முடியுமோ மேல் படி. உங்களுடைய படிப்போடு கொண்டு உனக்கு மக்களுக்கு பத்தி கண்ணியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நான் நல்ல முயற்சி செய்வாட்ட சொல்லி காமிச்சேன். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரிசலாமா என்பவங்க எல்லா நல்லவான விஷயத்தையும் முயற்சி பண்ணி வரா தாத்திஸ் என்னால முடியாதுன்னு ஏழாமலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே உங்களுடைய மேற்படிப்பு நீங்கள் தொடர வேண்டும். அது துனியாவுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, அது ஆகிரத்துடைய படிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மேற்படிப்பை தொடர வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கை வைக்கிறேன். மூன்றாவதாக என்ன கோரிக்கைன்னு சொன்னா, உஸ்தாமார்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கு. உஸ்தாமார்கள் அன்னைக்கு மாதம் ஆரம்ப ஒரு முறையாக போன் பண்ணி பேசுனேன். அவங்க ஏதோ பிஸியா இருப்பாங்க. சலாம் அலைக்கும் சொன்னோம், பிஸியா இருக்கப்பா, வலைக்கும் சலாம் சொன்னாலே போதும். அப்புறம் பேசுறப்ப வச்சுட்டா போதும். வலைக்கும் சலாம், வாழ்க்கை உண்மையும் சலாம் உண்டாவதாக அவங்க சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே சலாமத்தாயிரும். எல்லா உஸ்தாமாருக்கும் வாரம் ஒரு முறையாக போன் பண்ணி ஒரு வார்த்தையாவது பேசிடும். இதை உங்கள்கிட்ட கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். அப்படி யாரெல்லாம் தொடர்பு வச்சுட்டு இருந்தாங்களோ அல்லாஹ் அவங்க உயர்விலும் உயர்வா ஆக்குறாங்க. அதை நான் கண்ணால பார்த்து யாருக்குன்னா ஷபீல் இருந்தவங்க, ஷபீல் இருந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க உஸ்தாமார்கள் யாரெல்லாம் இருந்த எங்க பிரிய வச்சாங்க. அவங்க உஸ்தா வீரான சொல்லி அவங்க உஸ்தா கேரளாக்காரங்க, அவங்களுடைய மகரத்தை மகனுக்கு கொண்டு கட்டிக்கிட்டாங்க. அவங்க உஸ்தா அவங்க இருந்தவங்க, அவங்க ஒஃபாத்தான பிறகு கூட அவங்க 2 பிள்ளைங்க, சுல்தான் ஒரு இன்ஜினியர் ஒருத்தர், அப்பாஸ் வக்கீல் ஒரு டாக்டர் ஒருத்தர், 2 பேர் அவங்க பிள்ளைங்க. அந்த 2 பேரும் எவ்வளவு அழுத்த ஷபீல் கூட பிரிய வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ஷபீல் ஒஃபாத்தானான்னு கேள்விப்பட்ட உடனே நவுகுரசுடைய மகன் அப்பா அந்த இன்ஜினியர் அவர் அழுதா, சுல்தான் அழுதாரா, எங்க அண்ணன் மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதாராம். யாரு? அபூபக்கருடைய மகன் அழுதாராம். அந்த அளவுக்கு அபூபக்கருடைய பிள்ளைய மேல பிரியமா இருந்தாங்க ஷபீல் இருக்கு. அதாவது உஸ்தாதை பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிரிய வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அண்ணன் மாதிரி அவங்க அபூபக்கருடைய மகன் பேருன்னா டாக்டர், அவங்க அப்பாஸ் டாக்டர். அவரு வேலூர்ல வச்சிருந்தாரு, ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாரு. டெய்லி அவங்க கூட சாப்பாடு போகும், நான் போய் கொடுத்துட்டு வருவோம். அவர் டாக்டரா இருக்காரு, வசதியாக இருக்காரு. ஆனா அவருக்கு டெய்லி ஷபீல் சாப்பாடு கொடுத்து சொல்லுவோம். அந்த அளவுக்கு உஸ்தாவுடைய பிள்ளைகள் மீது கிருபை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அப்போ எந்த அளவுக்கு அது யாரெல்லாம் தொடர்பு வச்சிருந்தாங்களோ அல்லாஹ் கண்டிப்பா ஷபீல் இன்னைக்கு ஒரு இஸ்லாமுக்கு சட்டமாக பிரசங்கம் பெற்றப்பட்ட மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்கன்னு சொன்னா உஸ்தாவுடைய துவா தான் காரணம். அதனால நீங்க 3வது பேசன் கேட்டா உஸ்தாமல் தொடர்பு விட்டுறாரு. தோல் முடிச்சு போயிட்டு அவங்க போனே இல்லை, காலையில் இல்லை, ஆயிராதீங்க. டெய்லி வாரம் ஒரு முறை போன் பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயம் மஷூரா செய்யுங்க. ஏன்னா அல்லா குரான் நம்பருக்கு சொல்றான், மஷூரா செய்யுங்கன்னு சொல்றான். அல்லா இந்த மசாரிக்கு உஸ்தா போலாமாங்கிற, இந்த ஊர் இமாமத்துக்கு போலாமாங்கிற சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் மஷூரா பண்ணி செஞ்சீங்கன்னா அதுல பறக்கிறது. ஏன்னா பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாசாம மனிஸ்தஷார மாஹாவ மனிஸ்தகார மாநதி மனிஸ்தகார. இஸ்திசாரா மஷூரா செய்து ஒரு காரியம் செய்தவன் ஒரு காலம் வீணாவதில்லை என்று பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நான் உஸ்தாத் சின்ன சின்ன விஷயமா உஸ்தாத் கொண்டு போகிறாங்க, பிடிக்கலாமா,
ஒரு இவமத்துக்கு போறாம சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி மஷூரா செஞ்சு செய்யுங்க. அது அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தில் அல்லாஹ் தஆலா வெற்றியாக்கி வைப்பார். மூணாவது விஷயம். நாலாவது, நீங்க போற எல்லா இடங்கள்லையும் லா இலாஹ இல்லல்லாஹ்வோட சேவை செய்யுங்க. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி பேசுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் உலகம் அந்த ஊரை அடிக்கடி சொல்றேன். என் பிள்ளைகள் எங்கெல்லாம் கால் வைக்கிறா ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் உலகம் அடிக்கடி துவா செஞ்சுட்டே இருக்கேன். நான் துவா செய்து பார்த்துட்டு போனீங்க. காரணம் என்ன, அந்த ஊர் லா இலாஹ இல்லல்லாஹ் உலகம் அந்த ஊர்ல. நம்ம சமீபத்துல மதுக்கூருக்கு போயிருந்தோம், 4 பேர் இருக்கலாம். அப்ப போயிருந்தோம் பார்த்தா அது மதுக்கூர்ல சுகூதி அவங்க சுசா இருக்கிறாங்க. 150 பிள்ளைங்க வளர்றாங்க. எல்லா பிள்ளைங்களும் காலையில லா இலாஹ இல்லல்லாஹ் பாடம் சொல்லி கொடுத்து இல்லல்லா எல்லாம் வச்சு பழக்கி தெரு வழியா போயிட்டு இருக்கிறோம். ஊர்ல சுத்தம் இருக்குது. நாட்டா கொடுத்தவங்க யாரும் இல்லை, இங்கெல்லாம் சவுண்ட் கேட்டுச்சு. இப்படி கேட்டுதான் வழக்கோட சொல்லி காமிச்சாங்க. நமக்கு நம்ம தெரியவே இல்லை. வீடுகள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. அந்த மாதிரி எந்த ஊரெல்லாம் போறீங்களோ அந்த ஊர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் இல்லாத இன்னைக்கு மக்கள் எல்லாம் கவலையில் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கஷ்டத்தில் எத்தனையோ மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. காசு இருக்கு, பணம் இருக்கு, நிம்மதி இல்லை, கவலையா இருக்க காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை, அல்லாஹ் இல்லாம கூட. ஆனா கவலையும் கஷ்டம் இருக்கிறாங்க, ஹவுஃபுலையும் பயத்திலையும் ஹுசுன்லையும் இருக்கிறாங்க. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு மக்களுக்கு நீங்க பயன்பட, மக்களுக்கு நீங்க கல்வ ஹயாத்தாக்க, மக்கள் நிம்மதியை உண்டு பண்ணணும். அதை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா சுகூனை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புன்னாஸ் அக்ஃபுன்னாஸ், மக்களிலே சிறந்தவர் யார், மக்களுக்கு அதிக பிரயோஜனம் கொடுப்பவர். மக்களுக்கு பிரயோஜனம் யாரு, மக்களுக்கு காசு கொடுக்குறவரா, தையல் மிஷின் வாங்கி தரவங்களா, அது இல்ல. அதுவும் பயன்தான். ஆனா அதெல்லாம் விட பெரிய பயன் தெரியுமா, அல்லாஹ் கொடுத்தது. எந்த அல்லாஹ் எல்லாமே இருக்கோ அது அல்லாஹ் வாங்கி கொடுத்தது. அது கல்வி அல்லாஹ் கொடுக்க வச்சிருந்தது. அல்லாஹ் பரந்த உள்ளங்கள் அல்லாஹ் ஹயாத் ஆக்கிறது. இதுதான் உள்ள நபர்களையே பிரயோஜனம். 1000 காசு கொடுக்கறதை விட, பணம் கொடுக்கறதை விட பெரிய பிரயோஜனம் மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் படிச்சு கொடுக்குறது. மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க படிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் அல்லாஹ் தஆலாவை கூட்டு அல்லாஹ் எல்லாரையும் கேட்டு வாங்கிக்குவாங்க. கல்வில அல்லாஹ் தஆலா நிம்மதியும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான். இதுதான் அவங்க சொல்லுகிறாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வஸப்பதக அல்லாஹ் தஆலா தக்வா ஹைது மாகும், நீங்க எங்க இருந்தாலும் தக்வாவை கடைபிடிக்கணும். தக்வாவை என்ன, அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் முன்னாடி ஆஜரா இருக்கிறான், ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், ஒவ்வொன்றும் அல்லாஹ் கண்காணித்து பதில் சொல்லி ஆகணும் என்று தக்வாவை அல்லாஹ் கடைபிடிச்சோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வுடைய சிறந்தவர் யார், அல்லாஹ்வுடைய ஹைரானவர் யார், உங்களுக்கு அதிக தக்வா உடையவர். நீங்க அல்லாஹ்வுடைய சிறந்தவர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா மக்கள்கிட்டே அல்லாஹ் சிறப்பு கொடுத்துருவோம். நம்முடைய பள்ளிவாசல்ல, ஆதார பள்ளிவாசல்ல அப்துல் ஹரீம் இமாமா இருந்தாங்க. ஆதார பள்ளிவாசல்ல மக்கள் ஏதோ குறை சொல்லிட்டே இருந்தாங்க, ஏதாவது குறை சொல்லிட்டே மக்கள் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சர்க்கார்ட்ட வந்து சொன்னாங்க, அலிமுஸ்து வந்து அது நான் வந்து இமாம் ரிசைன் செய்ய போறேன்னு. ஏன்பா சொல்றீங்க, ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காங்க, என்னதான் முயற்சி பண்ணி இஸ்லாசான சேவை செஞ்சா கூட அது சரியில்லை, குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால நான் வந்து இமாமத்தை ரிசைன் பண்ணலாம்னு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப சர்க்கார் சொன்னாங்க, அப்படி இல்லைம்மா, மக்கள்ல யார் இருக்கிறா, அல்லாஹ் தான் இருக்கிறான். நீ அல்லாஹ்விடத்திலே ஒரு அந்தஸ்து உயர்த்தால் மக்களிடத்திலே அந்தஸ்து தானா உயர்த்தும். இது மக்கள் சுயமா இல்லை, இவர்களிலும் அல்லாஹ் தான் இருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே ஒரு அந்தஸ்து உயர்த்தால் மக்களின் அந்தஸ்து உயர்ந்துடும். அந்தஸ்து என்ன வழி, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இன்திலாரு பிஸ்ஸலாம், தொழுகைக்கா எதிர்பார்த்து அமர்வது. இரண்டாவது அல் ஜுலூசு பஅதஸ்ஸலாம், தொழுகைக்கு பின் சிறிது நேரம் அமர்வது. இதை கூட அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால வாங்க சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி தொழுகை முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் துவா செஞ்சு பள்ளிவாசல் கடைசியா பள்ளிவாசல் செஞ்சுப்போம். கடைசியா செஞ்சாங்க சர்க்கார். முதலாவது என்னங்க, பள்ளிவாசலுக்கு முதல் ஆளா நீங்க தான் உள்ள வரணும். அதே மாதிரி பள்ளிவாசல் விட்டு கடைசியா நீங்க வெளியே போகணும். பள்ளிவாசல் துவா செஞ்சு தஸ்பீலாம் போட்டு கடைசியா வெளியே போகணும். ரெண்டு செஞ்சீங்கன்னா அல்லாஹ் அந்தஸ்து உயர்ந்து உங்களுக்கு, அதை கொண்டு மக்களுடைய அந்தஸ்து உயர்ந்துருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய மதிப்பையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நாம அல்லாஹ் தக்வா செஞ்சோம்னு சொன்னா மக்கள் மத்தியில் அந்தஸ்து அல்லாஹ் தானாவே கூட்டிடுவான். அல்லாஹ் தஆலா நீ வந்தாங்க ஐதிலேஸ் சொன்னாங்க, ஐதிலேஸ் வேலை பார்க்க ஐதிலேஸ் சொன்னாங்க, நான் பாபர் பற்றி பள்ளிவாசல் 40 வருஷம் இமாமா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு கேட்டா
நான் ஊர்ல இருக்கேன்னு சொன்னா நான் ஊர்ல இருக்கேன்னு சொன்னா நான் வராம அவங்க சொல்ல மாட்டேன். 1.4 தொழுகைன்னு சொன்னா நான் சொல்ல இங்கே வேலையா போய் 1:30க்கே வருவேன். நான் வர்ற வரைக்கும் பக்கமா உட்காந்தே இருப்போம். அசலுக்கு ஊர்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா 1:30 மணிக்கு காமனும் லேட்டா வந்தா கூட நான் வந்த பிறகுதான் காம சொல்லுவான். கொஞ்சம் 5:10க்கு இருக்கும், நான் 5:20 வந்தா கூட சரி, நான் வந்த பிறகுதான் காம சொல்லுவான். அப்படிப்பட்ட அந்த சலாய கொடுத்துருந்தான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பதில் கொண்டு நான் செஞ்ச அல்லாஹ்வுடைய தக்வா பண்ணது அல்லாஹ் மட்டும் தான் சேர்க்கணும். இதை சொல்லி காமிச்சார். அதனால நீங்க தக்வா உள்ளவதாக இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க செத்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் அல்லாஹ்வுடைய கொடுப்பான். ஈசா துவா செஞ்சாங்க பாரு, வஜாலி முபாரக்கன் ஐனமா குத்து, நான் எங்க போனாலும் இருப்பேன் எனக்கு முபாரக்கா என்னை ஆக்கறான்னு சொன்ன மாதிரி எங்கெல்லாம் கால் வச்சுக்கிட்டோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லா போகக்கூடிய இடமா அல்லாஹ்வுடைய ஆக்கி வைக்கும் அல்லாஹ்வுடைய. அதனால எல்லாரும் இங்க எல்லாம் போறீங்களோ அங்க போய் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சேவை செய்ய, அல்லாஹ் பத்தி மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய ரொம்ப ஷக்கூரா இருக்கிறார், நன்றி உள்ளவனா இருக்கிறான் அல்லாஹ்வுடைய. நீங்க அல்லாஹ் பத்தி அறிமுகப்படுத்துறீங்க, அல்லாஹ்வுடைய இஷ்டங்கள் முட்டைன்னு சொன்னா உங்க இஷ்டம் அல்லாஹ் உங்களுக்கு போட்டுருவான் அல்லாஹ்வுடைய. நீங்க அல்லாஹ்வுடைய முஹப்பத் ரசூலுடைய முஹப்பத் மக்கள்ல போட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய முஹப்பத் அல்லாஹ்வுடைய கூட அல்லாஹ்வுடைய போட்டுருவான் அல்லாஹ்வுடைய. அல்லாஹ்வுடைய திருவிழில் கூட மாணவர்கள் இப்ப நம்ம இஸ்மாயில் மாணவர் இருக்கிறாரு, அவர் போய் சத்துனார் சொன்னாரு, நான் போறப்ப ஒரு 10 நாள் வந்து கொடுத்தாங்க, இனி 150 முக்த போதுறாங்க. சத்துனார் பள்ளிய சுத்தி எல்லா மகளும் இன்னைக்கு 150 வாங்கி போத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவருடைய சேவை எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு திருநகர் பெரிய பள்ளி வாசல்ல பெரிய பள்ளி வாசல் அங்க என்னைக்குமே அவங்க போறாங்க. உள்ளே சின்ன கல்யாணிக்காக பிள்ளை இத்தனையும் பெரிய உருமாக்கள் தாவூதி இருக்கிறாங்க. ஆனா சின்ன பிள்ளைய அவர் எங்கூருக்கு இமாமா வந்துருங்க நாங்க திருவள்ளுவர் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் கூட லா இலாஹ இல்ல சேவை அல்லாஹ் வாங்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி மேகரப்பட்டில் நம்ம சுஹைல் இருக்கிறாரு, அவர் சொன்னாரு பக்தது காலையில பஜ்ர்ல 15 புள்ளி பசங்க நிக்கிறாங்க. 10 புள்ளி பஜ்ர்ல ஒவ்வொரு மக்கள் சொல்றாங்க இதுவரைக்கும் எந்த பேர் தொழுவதே கிடையாது, 10 பசங்க இப்ப கால பஜ்ர் நிக்கிறாங்கன்னு சொன்னா அது உழைப்புதான் காரணம்னு சொல்லி மக்கள் பாராட்டாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி எந்த எல்லா மக்களுக்கு நீங்க போறீங்க இஹ்லாஸா துனியாவுக்கா இல்லாம அல்லாஹ் தஆலாவுக்கா இஹ்லாஸா நீங்க முயற்சி பண்ணி உழைச்சீங்கன்னு சொன்னா கண்ணியத்தையும் உயர்வையும் அல்லாஹ்வுக்கு காலுக்கு அல்லாஹ் தேடி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. மாணவர்களே, நீங்கள் வாழும் காலமெல்லாம் தீனுடைய சேவையிலே இருங்க. துனியாவுக்காண்டி போயிடக்கூடாது. நான் என் குடும்பம் என் புள்ள குட்டி சம்பாதிச்சு நான் போய் பிள்ளைங்க சாப்பிட்டேன் அப்படி ஆயிடக்கூடாது. நாம் வாழும் காலமெல்லாம் தீனுடைய சேவையிலேயே மூத்தா வாழ்க்கும், தீனுடைய சேவையிலேயே மூத்தா போகணும். மாத்த கஸாலி வாலா சத்ரி கிதாபுல் புகாரின்னு சொல்லுவாங்க. கஸாலி மூதா நெஞ்சில புகாரி இருக்கான். அந்த மாதிரி வாழும் காலமெல்லாம் தீனுடைய சேவையிலேயே வாழணும், மூத்தாகும் போது லா இலாஹ தீனுடைய சேவையிலேயே மூத்தா போகும். இப்படி அல்லாஹ் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் எப்பெல்லாம் கையெழுத்திருக்கிறோ யாரெல்லாம் உஸ்தாமர் ஆபாதாக்கெல்லாம் உஸ்தாமரை கொண்டு லா இலாஹ இல்லா உலகமெல்லாம் பரப்புவை எல்லாம் யாரெல்லாம் மதரசாவை சிறப்பாக்கி வைக்கலாம். 1000 மக்கள் மாசம் வரக்கூடிய மக்கள் ஆக்கி வைக்கலாம். யாரெல்லாம் இந்த மதரசாவில 1000 மக்கள் லா இலாஹ இல்லா அப்படிங்கிற பெரிய மதரசாவை மதரசா ஆக்கி வச்சது யாரெல்லாம் என்று எங்களுக்காவடையும் மதரசாக்களுக்காவடையும் குறிப்பா மதரசா உதவி செய்யக்கூடியவர்கள். நம்மளாம் இன்னைக்கு ஆலிமா இருக்கிறோம்னு சொன்னா மாசம் 6000 ரூபாய் கொடுத்த மரம் சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் யாரு காரணம்? ஒரு மாதிரி அவர் உதவி செய்ய போய்தான் இந்த மதரசா பில்டிங்கை கற்றுக்கொண்டு. அதனால நம்ம நன்றியூர் தான் வல்லம் யஷ்குரின்னா சிலம் யஷ்குரில்லா, மனிதனுக்கு செலுத்தாலும் அல்லாஹ் எழுத முடியாது. அதனால எப்ப துவா செஞ்சாலும் ஆனா ஆலிமாவுக்கு காரணமா இருந்து இந்த மாசம் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அப்படிப்பட்ட எல்லாம் நீ உதவி செய்யலாம், அவங்க நீ பொறுப்பேற்றுக்கு யாரெல்லாம் மதரசாவுடைய மாணவர்கள்லாம் கிதாப் வாங்கி கொடுத்தார். 18000 ரூபாய் கிதாப் வாங்கி கொடுத்தார். மசூரமாக அவங்க ஆன கிதாப் புகாரி முஸ்லிம் நீங்க ஓதிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு உதவி செஞ்சாங்க தெரியும் மக்கள். அந்த மாதிரி நீங்க அந்த மாணவர் உதவி செய்வதற்கு துவா செய்யுங்க. யாரா எங்களுக்கு கிதாபுகள் வாங்கி கொடுத்த எங்களுக்கு உணவளிக்கக்கூடிய உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆபாதாக்கியாங்க மூணு வரைக்கும் துவா செய்யும். எப்பயும் ஓதி முடிச்சு போக வந்தாது, ஓதி முடிச்சு நீங்க 3 வரைக்கும் எப்ப எல்லாம் நீங்க கையெழுத்திருக்கிறோ உஸ்தாமாவுக்காக வேண்டியும் அரசாவுக்காக வேண்டியும் மாசா உதவி செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டியும் அது நேரம் துவா செய்ய வேண்டும் என்று உடனே கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சேவை எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.